ஆறாவது தான் சகோதரர்களே சஹரிலே தஹஜ்ஜுடைய தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுவார்கள். 8 ரக்காத்துகள் தொழுவார்கள். 13 ரக்காத்துகள், 11 ரக்காத்துகள் வித்ரோடு சேர்த்து பல ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஏன் இந்த அமல்களை செய்கிறோம் ரமதானிலே? ரமதான் என்பது அல்லாஹுவை மிக மிக நெருங்கக்கூடிய காலம் சகோதரர்களே. நெருங்குவதற்கு ஒரே ஒரு வழிதான் திக்ரும் துஆவும். அல்லாஹ்வை நெருங்கிட்டோம்னு வைங்க, அல்லாஹுடையவர்களாக ஆகிட்டோம்னு வைங்க. மன் வஜதல்லாஹ ஃபமாதா ஃபகத், யார் அல்லாஹுவை அடைந்தாரோ அவர் எதைத்தான் இழந்தார். ஒமன் ஃபகதல்லாஹ ஃபமாதா வஜத், யார் அல்லாஹுவை இழந்தாரோ எதைத்தான் அடைந்தார். சகோதரர்கள், அல்லாஹ்வை இழந்துட்டோம்னு வைங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லை உலகத்தில். அல்லாஹ்வை அடைஞ்சிட்டோம்னு வைங்க, எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை உலகத்தில். அல்லாஹ் 30 நாள் நீங்க சஹர்ல இவ்வாறு செய்து வந்தா அல்லாஹ் தரக்கூடிய ஒரு சக்தி என்ன தெரியுமா? என்ன சக்தி சகோதரர்களே? நோம்பும் பிடித்தோம், சஹருக்கு எழும்பினோம், எவ்வளோ துவாக்களை ஓதினோம். அல்லாஹ் தரக்கூடிய சக்தி, எங்களோட துவா கபூல் செய்யப்படும். எங்களுடைய துவா என்ன செய்யப்படும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் உருவாக்கிய மிக முக்கியமான மதீனாவுடைய மக்களிடம் இருந்த தன்மைதான் துவா. இது ஒரு சஹாபி இருந்தாங்க, ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஆசிம் பின் சாபித், இன்றைக்கு கனடாவில் ஆசிம் பின் சாபித்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம் என்றா, ஆசிம் பின் சாபித்துடைய கபர் எங்க இருக்குது? நீங்க தேடி பாருங்க, வரலாற்றில் இதை போய் தேடுங்க. ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹுடைய கபர் உலகத்தில் இல்லை. உலகத்தில் இல்லை அந்த கபர். அவருடைய அப்படி ஒரு கபர் ஒன்று உலகத்தில் இல்லை. ஆனா ஆசிம் பின் சாபித்துடைய பெயர் உலகத்தில் இருக்கு. எவ்வாறு இருந்தது சகோதரர்களே? இந்த ஆசிம் பின் சாபித் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி இருந்தாங்க. எப்படி என்றா, இவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் தட்ட மாட்டான். எப்படிப்பட்டவர்களை மதீனால உருவாக்கி இருப்பாங்க? இன்றைக்கு நாங்க தேடுறோம் என்ன? செல்வம் இருக்கணும், வீடு இருக்கணும், வாகனம் இருக்கணும், காசு இருக்கணும், அழகு இருக்கணும். இவைகள் அல்ல சகோதரர்களே. சொல்லுவாங்க, இந்தியாவில் முதஃபர் நகர்ல ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண் துவா கேட்டா கபூல் ஆகுது. அந்த பெண் வீட்டை விட்டு வெளியே இறங்குறது இல்லை, வீட்டை மூடித்தான் இருக்கிறார். மக்கள் ஜன கூட்டம் யாரையும் எடுக்கிறது இல்லை. அந்த பெண் அந்த இடத்தை அடைவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள். சகோதரர்களே, மதீனா என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உருவாக்கினாங்க. அவங்களோட துவாக்கள் கபூல் செய்யப்படும். அதுல ஒருவர் தான் யார்? ஆசிம் பின் சாபித். ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி உயர்ந்தவர் என்றால், இவர் உஹதுடைய யுத்த களத்தில் இருக்கிறார். உஹதுடைய யுத்த களத்தில் 2 பெண்கள் வந்தாங்க. ஒன்று ஹிந்த் பின் உத்பா, அடுத்த சுலாஃபா பின் சாத். இந்த சுலாஃபா பின் சாதுடைய 3 பிள்ளைகள், ஜிலாஸ் 3 பிள்ளைகள் கொல்லப்பட்டாங்க. சுலாஃபா கேட்டாங்க, இந்த 3 பிள்ளைகளையும் கொலை செய்தது யார்? சொன்னாங்க, ஆசிம் பின் சாபித் தான் கொலை செய்தார். சுலாஃபா பின் சாத் சத்தியம் செய்தாங்க, முஷ்ரிக், நான் ஆசிம் பின் சாபித்துடைய மண்டையோட்டில் நான் சாராயம் குடிப்பேன். ஆசிம் பின் சாபித்துடைய தலையை எடுத்து நான் சாராயம் குடிப்பேன். உடனே மக்காவில் அறிவித்தால் சுலாஃபா, ஆசிம் பின் சாபித்துடைய தலையை கொண்டு வந்தால் 100 ஒட்டகம் தருவேன். முழு அரேபியர்களும் போட்டி போடுறாங்க, எப்படியாவது ஆசிமுடைய தலை எடுக்கும். 100 ஒட்டகம் என்றா $1000, $10,000. இன்றைக்கு எங்கட தராவி
எங்களுடைய சஹர் டாலருக்காக வீணாகும். எத்தனையோ பேருடைய தராவி பொறுமதி தெரியாது எங்களுக்கு, அவ்வளவுதான். நோம்புல தான் ஒரு தராவி, ஒரு கியாமுல்லைல், ஒரு சஹர், ஒரு தஹஜ்ஜத். கண்ணியமிக்க சகோதரர்களே, 100 ஒட்டகம் என்றால் எல்லோருமே முயற்சி செய்தாங்க. ஒரு கபீலா என்ன செய்தாங்கண்டா, இஸ்லாத்துக்கு வந்த மாதிரி நடித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கின்றோம், எங்களுக்கு மார்க்கத்தை படித்து தருவதற்காக கொஞ்சம் சஹாபாக்களை தாங்க. அதில் எங்களுக்கு ஆக விருப்பமான பயான் தான் ஆசிம் பின் சாபித்துடைய பயான். ஆசிம் பின் சாபித்துடைய பயான் எங்களுக்கு நல்ல விருப்பம், ஆசிம் பின் சாபித்தையும் எங்களுக்கு தாங்கன்னு கேட்டெடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிட்டாங்க. 10 பேரை எடுத்து ஆசிம் பின் சாபித், ஹுபைப் பின் அதி, ஸைத் பின் தஸினா 10 பேர் அனுப்புறாங்க. ஆசிம் பின் சாபித் தான் அமீர். மதீனாவிலிருந்து 10 பேரும் போறாங்க. ஹுதைல் கோத்திரத்தை அடையும் பொழுது 100 பேர் அப்படியே 10 பேரையும் அப்படியே வட்ட பண்ணிட்டாங்க. ரவுண்ட் அப் பண்ணி என்ன செஞ்சாங்க, அம்பைய தொடங்கினாங்க. என்ன ஆசிமுடைய தலை ஓடும். இப்ப உடனே 10 சஹாபாக்களும் என்ன செஞ்சாங்க, ஒரு மலைக்கு மேலே ஏறிக்கொண்டாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க வாங்க, நான் உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டோம். ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ஒரு நாளும் முஷ்ரிக்குடைய ஒப்பந்தத்துக்கு கீழ் போக மாட்டேன் என்றார். ஒரு நாளும் நான் வரமாட்டேன் என்றார். இப்ப என்ன நடக்குது, ஹுபைப் பின் அதி ரலியல்லாஹு போயிட்டார், ஸைத் பின் தஸினா ரலியல்லாஹு போயிட்டார், ஆசிம் பின் சாபித் போராடி கொண்டே இருந்தார். இப்ப அல்லாஹ் இடத்துல கையை தூக்குறாங்க. ஆசிம் பின் சாபித், யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னை பாதுகாக்கிறது உன்னுடைய கடமையா அல்லாஹ், என்னை பாதுகாக்கிறது உன்னுடைய பொறுப்பு யா அல்லாஹ். ஆசிம் பின் சாபித்த அம்பைதாங்க. ஆசிம் பின் சாபித் ஷஹீத் ஆயிட்டார், ஷஹீத் ஆயிட்டார். இப்ப சந்தோஷம், எப்படியாவது ஆசிம் பின் சாபித்துடைய உடம்ப கொண்டு போய், தலையை கொண்டு போய் 100 ஒட்டகம் எடுக்கலாம். சகோதரர்களே, ஆசிம் பின் சாபித்துடைய உடம்பு கிட்ட வாராங்க. அல்லாஹ் தன்னுடைய படையை அனுப்புறார். துவா கபூல். ஆசிம் பின் சாபித்துடைய துவா கபூல் செய்யப்பட்டுட்டு. என்ன படை தெரியுமா, தேன் பூச்சி படை. எங்கிருந்து வந்தது இந்த கொளவி தேன் பூச்சி தெரியாது. ஆயிரக்கணக்கான தேன் பூச்சிகள் வந்து ஆசிம் பின் சாபித்துடைய உடம்ப மச்சிக்கொண்டே இருக்கு, யாரும் நெருங்கலாது. என்ன செய்யறது? திரும்ப இப்ப யோசிக்கிறாங்க, இரவானா இந்த தேன் பூச்சி எல்லாம் போயிடும் தானே, இப்ப ஆசிமுடைய உடம்பு எடுப்போம். தேன் பூச்சி எடுக்க இயலாத அளவுக்கு தேன் பூச்சி என்றால் யாருடைய படை? சகோதரர்களே, இரவாகுது, அல்லாஹ் 2வது படை அனுப்புறான். என்ன படை தெரியுமா? மழை பெய்ய தொடங்குது. எந்த அளவு பாரிய மழை என்றால், அந்த மழை பெய்து ஆசிம் ரலியல்லாஹுடைய உடம்ப தண்ணி எடுத்துட்டு போயிட்டு, தண்ணி எடுத்துட்டு போயிட்டு. சகோதரர்களே, வரலாற்றிலே அடக்கப்படாத ஒரு ஷஹீது தான் இவர். மையத்தை அடக்க இல்லை, ஆனா துவா கேட்டார், யா அல்லாஹ், என் தலையை நீ பாதுகார். சுலாஃபா என்னுடைய மண்டையோட்டில் சாராயம் குடிப்பதாக சபதம் செய்திருக்கிறாள், யா அல்லாஹ் என்ன பாதுகார். அல்லாஹ் எதை கொண்டு பாதுகாத்தான் சகோதரர்களே? எதை கொண்டு பாதுகாத்தான்? ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு இன்று பலருடைய கபர் இருக்கிறது, ஆனால் வரலாறு இல்லை. ஆசிமுடைய கபர் இல்லை, ஆனால் ஆசிமுடைய வரலாறு இருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹுவை நெருங்கினால் இப்படித்தான். அல்லாஹ் கைவிட மாட்டான் ஒரு நாள்.